ஃபீஸ் இருக்குங்களா படிக்கிறதுக்கு? நாங்கள் ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த 90 டேஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹாலிடேவும் இல்லாமல் ரொம்ப காலையில் வந்து எப்படி வந்து நம்ம விவசாயிகள் வந்து காலையில் 6 மணிக்கு இது பண்ணுறாங்க. மிலிட்ரி ட்ரைனிங் சார் வந்து இந்தியன் நேவி வெட்டரனுங்கிறதுனால அவர் வந்து அவரோட மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு கேம்ப் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. கூட தாராளமாக பண்ணலாம் சார், தாராளமாக வந்து இதை முயற்சி பண்ணலாம். மண் இல்லாத விவசாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசில்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாட்டிக் ரகையை சேர்ந்த ஒரு ஹர்ப்ஸ் அண்ட் க்ரீன்ஸ். அதை வந்து இந்த பாலி ஹவுஸ் செட்டப்பில் நாங்கள் கல்டிவேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது ஒரு ஒரு 4 மாதமாக நாங்கள் மஞ்சள் அதை வந்து கொக்கோபீட் பேக்ஸில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டியில் இப்போது சாகுபடி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். பூமியில் விளைச்சல் பண்ணுற மஞ்சளுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அது சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு 7.5 அடியில் நிற்கிது. ஸோ 7.5 அடிங்கிறது மண்ணில் வந்து சாத்தியக்கூறா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆனால் மஞ்சளில் வந்து உயரங்கிறத விட கீழே வந்து கிழங்கு என்ன சைஸ் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எந்த ஒரு களைக்கொல்லியோ இல்லை எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ எதுவும் யூஸ் பண்ணாமல் நாங்கள் இது பண்ணுறோம். கேப் போட்டுக்கணும். ஆமாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், ஃபுட் வாஷ் பண்ணிக்கணும். ஆமாங்க சொல்லிட்டு. ஆமாங்க. அது என்ன ரீசன் சார்? இப்போ இந்த கிருமிகள் உள்ள கிருமிகள் அதுதான் மெயினாக. அதுதான் இங்கே வந்து தண்ணியில் முழுக்க தண்ணியில் மட்டும்தான் எல்லா பயிரும் வந்து இங்கே வளர்க்குறோம். அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் என்னென்ன பயிர்கள்லாம் விளைவிக்கலாம் சார்? சார் எந்தெந்த பயிர்களில் வந்து நம்ம ரூட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேரோட இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ரூட் மாஸ் கம்மியாக இருக்கிற எல்லா பயிர்களையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீரை வகைகள் இதில் வந்து அது வந்து நிறைய வேர் வந்து பிடிக்காது.